செய்திகள். லோக்பால் மசோதா கொண்டுவரும் வரை உண்ணாவிரதம் தொடரும். அண்ணா ஹசாரே திட்டவட்டம். டூ ஜி அலைக்கற்றை வழக்கில் தொலைத்தொடர்பு அதிகாரியிடம் நாளை வாக்குமூலம். ராசா, கனிமொழி நாளை ஆஜராகிறார்கள். மீண்டும் வேலை வழங்க வலியுறுத்தி 6ஆம் தேதி முதல் சிறை நிரப்பும் போராட்டம். மக்கள் நலப் பணியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. மது விருந்தில் ஆட்டம் போட்ட இளம் பெண்களுக்கு அடி உதை. இந்து அமைப்பினர் ஆவேசம். வணக்கம். விரிவான செய்திகள். ஊழலுக்கு எதிராக ஜன் லோக்பால் மசோதா நிறைவேற்றக் கோரி சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தனது காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தினை இன்று துவக்கினார். பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் உள்ள ஊழல் அமைச்சர்கள் மீது விசாரணை நடத்த கோரியும் லோக்பால் மசோதா கொண்டுவர வலியுறுத்தியும் கடந்த 25ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் அண்ணா ஹசாரே ஆதரவாளர்கள் உண்ணாவிரதத்தை துவக்கினர். இதில் ஹசாரே கலந்து கொள்ளவில்லை என்றாலும் ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தி பேசினார். இந்நிலையில் ஜன் லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி மத்திய அரசிற்கு நேற்று வரை ஹசாரே கெடு விதித்திருந்தார். இந்த கெடு முடிந்ததால் தனது காலவரையற்ற உண்ணாவிரதத்தினை ஹசாரே இன்று துவக்கினார். அப்போது மத்திய அரசு கொண்டுவர இருக்கும் மசோதாவால் ஊழலை ஒழிக்க முடியாது என்று கூறினார். அண்ணா ஹசாரே களமிறங்கியுள்ளதால் அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். नारायण स्वामी ने जो अखबार में बातें दी है उसमें क्या कहा, हम तो लोकपाल लाए हैं, जनता की दिशा बोली। अरे लाए हैं निकम्मा लोकपाल, कचरा के कुंडे में डालने वाला, इससे क्या करप्शन खत्म होगा। हम चाहते कि जन लोकपाल हमारा जो ड्राफ्ट था, और आपने चर्चा भी की थी 2.5 महीना तक, और 2.5 महीना चर्चा होने के बाद भी पलट गए. இதற்கிடையே கடந்த 5 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் சிலரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சென்னையில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வீடு முன்பு அண்ணா ஹசாரேவின் ஆதரவாளர்கள் இன்று முற்றுகை போராட்டம் நடத்தினர். ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் ப. சிதம்பரம் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்றும் லோக்பால் மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோஷம் எழுப்பினார்கள். பி. சிதம்பரம் உட்பட்ட 15 மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை விசாரிக்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும்னு நாங்க 10 நாளா குரல் கொடுத்துட்டு இருக்கோம். யாருமே அதை எழுந்து வந்து என்னன்னு கூட கேட்கல. அதனால இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாம் கூட ஒன்று சேர்ந்து பி. சிதம்பரம் அவர் வாசல் முன்னாடி கோஷம் போட்டுட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கை, அவர் கிளம்பி எங்க இருந்தாலும் சரி, டெல்லியில இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் வானத்திலேயே இருந்தாலும் கிளம்பி வாங்க சார். உங்களை பார்க்கறதுக்காக உங்க மக்கள் வந்திருக்கோம், இந்த நாட்டோட மக்கள் வந்திருக்கோம். வந்து எஸ்ஐடிக்கு நான் கோஆபரேட் பண்ணுவேன்னு ஒரு இதுல கையெழுத்து, லெட்டர்ல கையெழுத்து போட்டு கொடுங்க, நாங்க போவோம். அது வரைக்கும் உண்ணாவிரதம், ஓயாவிரதம் உங்க வீட்டு வாசல்ல இருப்போம் சார். இது சத்தியம், பாரத மாதா மேல சத்தியம். ஜெய் ஹிந்த். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கைதுக்கு மறுப்பு தெரிவித்தவர்களை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் சென்று போலீசார் வேனில் ஏற்றிச் சென்றனர். இதனிடையே அரசியல் கட்சிகளின் ஒருமித்த கருத்துடன் லோக்பால் மசோதா கொண்டுவர மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் போராட்டத்தின் வாயிலாக கொண்டுவர முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். 2G வழக்கில் கைது செய்யப்பட்ட தொலைத்தொடர்புத்துறை அதிகாரி நீதிமன்றத்தில் நாளை வாக்குமூலம் கொடுக்க உள்ளதால் இந்த வழக்கு மீண்டும் சூடுபிடிக்க உள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். இந்நிலையில் வழக்கு விசாரணை நாளை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி OP ஷைனி முன்பு விசாரணை நடக்கிறது. இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக கருதப்படும் தொலைத்தொடர்புத்துறை மூத்த அதிகாரி AK ஸ்ரீவத்சவா நாளை நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுக்கிறார். அவரது வாக்குமூலத்தை சிபிஐ நீதிபதி OP ஷைனி பதிவு செய்கிறார். மேலும் ராசா, கனிமொழி ஆகியோர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நாளை ஆஜராகின்றனர்.
பணிநீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கக் கோரி வரும் 6ஆம் தேதி முதல் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் என்று மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் சார்பில் பேரணி மற்றும் மாநாடு திருவாரூரில் நடைபெற்றது. அங்குள்ள நகராட்சி அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி மாநாட்டு பந்தலில் முடிவடைந்தது. இதில் மக்கள் நல பணியாளர்கள் சங்க தலைவர் செல்லப்பாண்டியன், அரசு ஊழியர்கள் சங்க தலைவர் கிருஷ்ணசாமி உட்பட ஏராளமான மக்கள் நல பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக அரசால் பணிநீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் 6ஆம் தேதி முதல் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைவருக்கும் பணி வழங்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு செய்யும் வகையிலும் பல்வேறு கட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலே வருகிற 6ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரிலும் சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்துள்ளோம். அதன் முதற்கட்டமாக திருவாரூர் நகரில் இன்று அனைத்து மக்கள் நலப்பணியை கலந்து கொண்ட மாநாடு நடத்தி அனைத்து மக்கள் நலப்பணியாகவும் குடும்பத்தோடும் தன் வாழ்வுரிமையை பறிக்கும் வழியில் செல்வர்கள் அரசாங்கத்துக்கு நினைவூட்டும் வழியிலே வருகிற 6ஆம் தேதி அன்று சிறை நிரப்பு போராட்டத்தை நடத்த உள்ளார்கள் என்ற அதைத் தொடர்ந்து 10ஆம் தேதி சென்னையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் பிறந்தநாள் விருந்தில் கலந்து கொண்ட இளம் பெண்கள் சிலரை இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ரிசார்ட் ஒன்றில் பிறந்தநாள் விருந்து ஒன்றுக்கு நேற்று இரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இளம் பெண்கள், வாலிபர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதை அறிந்த இந்து அமைப்பைச் சேர்ந்த சிலர் ரிசார்ட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தனர். அப்போது அரை நிர்வாணத்துடன் அங்கிருந்த இளம் பெண்களையும் வாலிபர்களையும் சரமாரியாக தாக்கினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இளம் பெண்கள், வாலிபர்களை இந்து அமைப்பினர் பிடியிலிருந்து மீட்டு அழைத்துச் சென்றனர். இந்த தாக்குதலுக்கு கர்நாடக துணை முதலமைச்சர் அசோக் கண்டனம் தெரிவித்துள்ளார். Yesterday night, I received 5 to 8 members was arrested already. So small lathi charge also done there. So this sad incidents. So police will take action, necessary actions. I condemn this incidents. So I will not tolerate what happened in this Mangalore area. So police will take strict action against them. இந்த தாக்குதல் தொடர்பாக இந்து அமைப்பைச் சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதேபோன்று 2009ஆம் ஆண்டு ஸ்ரீராம் சேனா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடியை புகழ்ந்து பேசியிருப்பது காங்கிரஸ் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத் அருகே நடைபெற்ற ஜெயின் மத துறவிகளின் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய விஜய் ஜவஹர்லால் தர்தா, குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி சிங்கம் போன்றவர் என்று புகழ்ந்து பேசினார். மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய எதிர்க்கட்சியான பாஜகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான நரேந்திர மோடியை காங்கிரஸ் எம்பிஏ புகழ்ந்துள்ளது அந்த கட்சியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த நரேந்திர மோடி, அவர் தன்னை பற்றி புகழ்ந்து பேசியது பிரச்சனையான விவகாரம் என்று குறிப்பிட்டார். आज उन्होंने मोदी को शेर कह दिया है तो मोदी को रात को नींद बहुत अच्छी आएगी, लेकिन ऐसा नहीं होगा. आज मुझे नींद मेरी है वो भी चली जाएगी. कहीं ऐसा तो न हो कल सुबह ब्रेकिंग न्यूज हो कि कांग्रेस हाईकमांड ने विजय दर्रा को नोटिस भेजा. कांग्रेस हाईकमांड ने तय किया है कि विजय दर्रा जैसे कांग्रेस के एमपी चुनाव का वर्ष है और गुजरात में जाकर के मोदी की तारीफ करें, इससे बड़ा कोई इनडिसिप्लिन नहीं हो सकता है, इसलिए उनको निकाल दिया जाए. நாடாளுமன்றத்தில் வங்கி ஊழியர்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர முயலும் மத்திய அரசிற்கு தேசிய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. வங்கி ஊழியர்களின் கூட்டமைப்பின் 5வது மாநில மாநாடு வேலூரில் இன்று நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய கூட்டமைப்பின் மாநில செயலாளர் பாஸ்கரன், பொதுமக்களுக்கு எதிராகவும் வங்கி ஊழியர்களுக்கு எதிராகவும் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார்.
நாட்டு மக்களின் நலன் கருதி நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளை தனியாரிடம் ஒப்படைக்க முயலும் மத்திய அரசின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். வங்கிகளை எல்லாம் மறுபடியும் தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையை மத்திய அரசாங்கம் கருத்திலே கொண்டு அதற்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இதனை நாங்கள் எதிர்க்கின்றோம். ஒலிம்பிக் போட்டியில் 7 பதக்கங்கள் வென்று பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடம் பிடித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுவதில் சீன வீராங்கனை தங்கம் வென்று தங்க வேட்டையை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அந்த நாட்டு வீரர்கள் பல போட்டிகளில் வெற்றி பெற்று தங்க பதக்கத்தை தட்டிச் சென்றனர். தங்கப் பதக்கம் வென்ற பட்டியலில் சீனா முதலிடம் வகிக்கிறது. 5 தங்கம் 2 வெண்கலம் வென்று சீனா முன்னிலை வகிக்கிறது. இத்தாலி 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் பதக்கம் வென்று 2ஆம் இடத்தில் உள்ளது. பிரேசில் 2 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலமும் வென்று 3ஆம் இடத்தில் உள்ளது. அமெரிக்கா 1 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்று 4ஆவது இடத்தில் உள்ளது. இந்தியாவுக்கு எந்த பதக்கமும் கிடைக்காததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். ஒலிம்பிக் போட்டியில் இலங்கையை அனுமதிக்க கூடாது. சென்னையில் தமிழ் ஆர்வலர்கள் போராட்டம். வேலூரில் பட்டப்பகலில் 25 சவரன் நகை கொள்ளை. பால்வளத்துறை ஆய்வாளர் வீட்டில் மர்ம நபர்கள் கைவரிசை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.